அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நேத்து திருப்பதி திருமலை தேவஸ்தானம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பிரஸ் ரிலீஸ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கோயில் நிர்வாகத்தின் ஏற்பாடுகள் நாடு முழுவதும் இருந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரரை தரிசனம் செய்வதற்காக பக்தர்களுக்கு நட்பாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா மாநிலம் பர்பானியின் மாண்புமிகு எம்பி ஸ்ரீ சஞ்சய் யாதவ் வந்து சொல்லியிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த அவர் பிரஸ் கிட்ட வந்து பேசியிருக்காரு. இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்பு மகாராஷ்டிராவை சேர்ந்த பக்தர் ஒருத்தர் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சிலையை காரில் ஏற்றி சென்றதற்காக டிடிடி பாதுகாப்பு அவமதிக்கப்பட்டதாக சமூக ஊடகங்கள்ல வீடியோக்கள் வந்து வைரல் ஆனது. இது முற்றிலும் ஆதாரமற்றது. சர்வதேச அளவுல இந்துக்களின் புனித யாத்திரை தலமாக இருப்பதால் அலிபெரி சோதனை சாவடியில் ஒவ்வொரு வாகனமும் பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. அரசியல் கட்சிகள், பிற மத நம்பிக்கைகளின் படங்கள், சின்னங்கள், பிரமுகர்கள் கொடிகளை எடுத்து செல்லக்கூடாது என டிடிடி வாரியம் ஒரு இது பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஒவ்வொரு வாகனமும் சோதனை செய்யப்பட்டு வருகிறது. வழக்கமான சோதனையின் ஒரு பகுதியாக குறித்த யாத்ரீகரின் வாகனமும் சோதனை செய்யப்பட்டது. அது சிவாஜி மகாராஜாவின் சிலை என்பதால் சரிபார்க்கப்பட்ட பின் வாகனத்தை விட்டு வெளியேறினார். ஆனால் அந்த பக்தர் டிடிடி வாரியத்தை தவறாக பயன்படுத்தி வீடியோவை வந்து வைரல் ஆக்கியிருக்காரு. ஆனா உண்மையில் இது தவறானது என்றும் இது போன்ற பொய்யான வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் மகிழ்ச்சியுடன் திருமலை சென்று பகவான் வெங்கடேஸ்வர பாலாஜியை தரிசனம் செய்ய வேண்டும் என்று மகாராஷ்டிரா மக்களை வலியுறுத்துவதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. திருமலையில 3 நாட்கள் தங்கிய பிறகு திருமலையில் எந்த வேறுபாடும் இல்லை என்பதும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநில பக்தர்களும் சமமாக நடத்தப்படுவதும் கவனிக்கப்பட்டதாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. பல்வேறு இடங்கள்ல இருந்து வரக்கூடிய பக்தர்கள் விதிமுறைகளை மதித்து பாதுகாப்பு சோதனைக்கு ஒத்துழைக்க வேண்டும். மகாராஷ்டிரா மக்கள் அனைவரும் பொய் பிரச்சாரங்களுக்கு இரையாக வேண்டாம் என்றும் இந்த சந்தான தர்மத்தை சக்தியுடன் முன்னெடுத்து செல்ல நாம் அனைவரும் கைகோர்க்க வேண்டும் அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே போல இந்துக்களோட வழிபாட்டிற்கு தகுதியான அனைத்து சிலைகள் மற்றும் உருவப்படங்களை திருமலையில அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியோட இஓ வந்து தர்மா ரெட்டி ஞாயிற்றுக்கிழமை நேற்று வந்து சொல்லியிருக்காரு. அதே போல திருமலை மலைக்கோயிலின் புனிதம் மற்றும் புனிதத்தை பராமரிக்கும் நோக்கத்துடன் திருமலைக்கு அரசியல் மற்றும் இந்து அல்லாத நம்பிக்கைகள் கொண்ட சிலைகள் அல்லது பொருட்கள் வந்து அனுமதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி வந்து முடிவு செஞ்சிருக்கதாகவும் இஓ வந்து சொல்லியிருக்காரு. தகவல் தொடர்பு கோளாறால் சில நாட்களுக்கு முன்பு மகாராஷ்டிரா பக்தர் ஒருவரின் வாகனத்தில் ஸ்ரீ சத்ரபதி சிவாஜி சிலை இருப்பது குறித்து சர்ச்சை நிலவியது. எவ்வாறாயினும் பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்டு வழக்கமான பாதுகாப்பு சோதனைக்கு பிறகே பக்தரும் அவரது வாகனமும் திருமலைக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டது. ஆனால் பக்தர் ஒரு வெறுப்பு வீடியோவை சமூக ஊடகங்களில் வைரலானது. இது மகாராஷ்டிரர்களின் உணர்வுகளை பாதிக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து டிடிடி வந்து எல்லா மக்களுக்குமே ஒரே மாதிரி தான் வந்து அவங்க கவனிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எந்த மதத்துக்கும் எதிரானது இல்லை அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. நேத்து நடந்த ப்ரெஸ் ரிலீஸ் தான் வந்து போட்டோஸ் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்குது. இதுலதான் இந்த விஷயத்த பத்தி பேசியிருக்காங்க. தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் ரிலேட்டடா சர்ச்சைகள் வந்துட்டே இருந்தது. பட் இதுக்கு ஒரு ஃபைனல் ஒரு முடிவா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் நோட்டும் இந்த இன்ஃபர்மேஷனையும் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் கூட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.